வரகுண பாண்டியன் என்ற இத்தலத்தில் தங்கி இறைவனை இடைவிடாது வணங்கினான். தோஷம் நீங்கி நலம் பல பெற்றான். நலம் பெற்றவுடன் இத்தலத்திலேயே தங்கி திருப்பணிகள் பல செய்தான். அந்நாளில் திருமணம் செய்து கொள்ள விரும்பி ஒரு அழகிய பெண்ணை மனம் புரிந்தான். மனம் முடித்தவுடன் அப்பெண்ணின் அழகிய திருவுருவம் கண்டு கடவுளுக்கு மட்டுமே ஏற்றவள் என்று கருதி மகாலிங்க பெருமானிடம் ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி வேண்டினான். பெருமானும் ஏற்றுக்கொண்டார். வரகுண பாண்டியன் மகாலிங்க பெருமானை வழிபட வந்தபோது பெண்ணின் வலதுகை மட்டும் ஏற்கப்படாமல் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. அதனை கண்ட வரகுண பாண்டியன் அச்சமுற்று, அந்த பெண் எந்த பிழையும் செய்யவில்லை, திருமண நாளன்று நான் அவளது வலதுகை ஏற்றியது மட்டும்தான் பிழை, எனவே அதனை தாங்கள் பொறுத்தருந்து அப்பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு மகாலிங்க பெருமானின் திருவடியை பணிந்தான். அதன்படி அப்பெண்ணை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு வரலாறு. காந்திமதி தெய்வமாகி இத்தலத்தில் இன்றும் காட்சியளித்து வருகிறார்.